ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். வாக்குரைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. சேர்ந்து பாடுங்க. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. நீர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர், நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறி போகலாம், காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். கீழே இருக்கிற எல்லாரும் வாக்குரைத்தவரே உண்மை உள்ள நீர் வாக்கு மாறாதவர். பாடுங்க சிஸ்டர், பாடுங்க பிரதர், சேர்ந்த பாப்பா பார்த்து. வாக்குரைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், எல்லா மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். பாடுங்க. காலங்கள் மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். கண்டுன்னை
வல்லவர் கரமதை பா அவர் கைவிடா திருப்பா கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பா அவர் கைவிடா திருப்பா ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார் ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை சபை முழுவதும் கரங்களை உயர்த்தி எண்ணிப்பார் 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 என்றும் அதை என்றும் அதை நீர் செய்த சகல உபகாரங்களையும் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடுவே என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் உம்மாயே நம்பி துதித்திடுவே ஆராதிக்க வந்த எல்லாரும் சேர்ந்து என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி பரிசுத்தர் என் ஆத்துமாவே நீ கர்த்தர் எங்களை நடத்தி வந்தீங்களப்பா எங்களை உயர்த்தினீங்களப்பா எங்களை தூக்கி சுமந்தீங்களப்பா எங்களை பாதுகாத்தீங்களே ஸ்தோத்தரி பரிசுத்தர். Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul. Oh my soul, worship His holy name. Sing like never before. Oh my soul, I worship Your. I worship You, Lord. I worship Your name. கரங்களை அப்படி உயர்த்தி ஆண்டவரே என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஒரு வாரம் முழுசும் பாதுகாத்தாரே தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி பரிசுத்தர் நீர் பாத்திர பரிசுத்தர் நீர் வருவரே பரிசுத்தர் தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே பாத்திரரே பாத்திரரே ஓ நீரே தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே தூயரே தூயரே
2 கரங்களை அப்படி வானத்துக்கு நேரா உயர்த்தி, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. உண்மையா கை வலிச்சாலும் பரவாயில்ல சொல்லுங்க. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே ராஜா, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான். இன்னும் ஒரு முறை சதத உயர்த்தி, உங்க கிருபை, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே. 2 கை தட்டி நல்ல அந்த கிருபைக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உம் அன்பை சொல்லிட வார்த்தைகள் இல்லையே, உம் செய்கைகள் விவரிக்க என் வாழ்நாள் போதாதே. கையை உயர்த்தி அவருடைய ஆவியில் அப்படியே நம்ம அப்படியே ஒன்றரை கலந்து, ஆமே சத்தமா ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று பாட போறோம். எழுந்து நிற்கலாமா? ரெடி? 1 2 3 4. அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிப்பேனே, சுவாசமே என் நேச. கையை தட்டி அன்பே ஆருயிரே உம்மை சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிப்பேனே. தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. அதுக்கு மேல கை தட்டுவோம். ஆமென். உங்க அன்பை சொல்ல வார்த்தை இல்லப்பா. நல்ல சந்தோஷத்தோட பாடுங்க. Thank you Lord. உம் அன்பை சொல்லிட வார்த்தைகள் இல்லையே, உம் செய்கைகள் விவரிக்க என் வாழ்நாள் போதாதே. சத்தமா ஆமென். வாழ்நாள் போதாதே. தகப்பனே மடியிலே அவள்கிறே. தகப்பனே நல்ல தட்டே மடியிலே அவள்கிறே. தலைக்கு மேல கரங்களை தட்டி, அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிப்பேனே, சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிப்பேனே. அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிக்கின்றேன், சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிக்கின்றேன். தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீ போதும் என் வாழ்விலே. Thank you Lord. தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீ போதும் என் வாழ்விலே. தலைக்கு மேல கை தட்டுவோம். ஆத்மநேசரே நீர் ஊற்றுண்ட பரிமளமே. ஓஹோ ஆத்துமனேசரே நீர் ஊற்றுண்ட பரிமளமே, திராட்சை ரசத்திலும் உம் நேசம் இனிமையே. ஐந்தட்டே ஊற்றுண்ட பரிமளமே, திராட்சை ரசத்திலும் உங்க நேசம் இனிமையே. தகப்பனே
மடியிலே தவழ்கிறே தகப்பனே மடியிலே மடியிலே தவழ்கிறே. தலைக்கு மேல கரங்களை தட்டு. அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிப்பேனே, சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிக்கின்றேன். அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிக்கின்றேன், ஓஹோ சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிக்கின்றேன். தகப்பனே தந்தையே எல்லாமே நீதானே, நீ போதும் என் வாழ்விலே. கைய தட்டே எல்லாமே ஓ அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிப்பேனே, என் நேசமே உம்மை ஆராதிக்கின்றேன். சொல்லுங்க உம்மை ஆராதிக்கின்றேன், சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிக்கின்றேன். தகப்பனே தந்தையே எல்லாமே நீதானே, நீ போதும் என் வாழ்விலே. தகப்பனே தந்தையே எல்லாமே நீதானே. கைய தட்டி நல்லா கரக்க. தலைக்கு மேல கை தட்டி. மனுஷனுக்கு சாதாரண கைத்தட்டு, அப்பாவுக்கு தலைக்கு மேல கைத்தட்டு. நல்லா சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, ராஜ வஸ்திரத்தை கலட்டி போட்டுட்டு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி தாவீது கர்த்தரை ஆராதிச்சார். எல்லாரும் தாவீது ஆராதிச்சாரு, நடனமாடி ஆராதிச்சார். அதுக்கு முன்னால் அவர் ஒண்ணு பண்ணாரு, ராஜ வஸ்திரத்தை கலட்டி போட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ராஜ வஸ்திரத்தை கலட்டி வச்சிருங்க. ஹலோ சொல்லுங்களேன், ராஜ வஸ்திரத்தை கலட்டி வச்சிருங்க. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளுங்க. கை தட்டி ஆமென். அப்படின்னா இன்னைக்கு சொல்ல வர காரியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் காலெல்லாம் அசைச்சு ஆடி கர்த்தரை ஆராதிக்க போறீங்க. ஆமென். எல்லாம் ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரை நம்புகிறவர்களும் அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அப்படி நிக்க கூடாது. ஆமென். ரெடி 1 2 3 4. உன்னாமம் எத்தனை இன்பம், அது மேன்மையும் கூட, பருக பருகத்தை விட்டாத திராட்சை ரசம் போல. கைத்தட்டி நாமம் எத்தனை இன்பம், அது மேன்மையும் கூட, பருக பருகத்தை விட்டாத திராட்சை ரசம். தலைக்கு மேல அன்பே ஆராதனை, அழகே ஆராதனை. சத்தமா அன்பே ஆராதனை, அழகே ஆராதனை. உங்க நாமம் எத்தனை இன்பம், அது மேன்மையும் கூட, பருக பருகத்தை விட்டாத திராட்சை ரசம் போல. உங்க நாமம் எத்தனை இன்பம், அது மேன்மையும் கூட, பருக பருகத்தை விட்டாத திராட்சை ரசம் போல. ஓ கிச்சிலி மரமே நேச தைலமே, மருதோன்றி பூங்கொத்தே ஆராதனை. சொல்லுங்க மரமே, ஓ மருதோன்றி பூங்கொத்தே. உங்க சத்தம் கேட்கட்டும். கிச்சிலி மரமே நேச தைலமே, மருதோன்றி பூங்கொத்தே ஆராதனை. சொல்லுங்க கிச்சிலி மரமே நேச தைலமே, மருதோன்றி பூங்கொத்தே ஆராதனை. அன்பே ஆராதனை, அழகே ஆராதனை. அன்பே 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 உங்க நாமம் எத்தனை இன்பம், அது மேன்மையும் கூட, பருக பருகத்தை விட்டாத திராட்சை ரசம் போல. உங்க நாமம் எத்தனை இன்பம், அது மேன்மையை போல, பருக பருகத்தை விட்டாத திராட்சை ரசம் போல. இனிமையானவரே இனிமையானவரே, மதுரமானவரே, அழகில் சிறந்தவரே ஆராதனை. இனிமையானவரே, அழகில் அழகில் சிறந்தவரே. திரும்ப சொல்லுங்க, இனிமையானவரே, அழகில் சிறந்தவரே ஆராதனை. அன்பே ஆராதனை, அழகே ஆராதனை. ஆராதனை, அழகே ஆராதனை. தலைக்கு மேல உங்க நாமம் எத்தனை இன்பம், அது மேன்மையும் கூட, பருக பருகத்தை விட்டாத திராட்சை ரசம் போல. உங்க நாமம் எத்தனை இன்பம்,
அது மேன்மையும் கூட. Thank you Lord. அன்பே அன்பே ஆராதனை அழகே ஆராதனை ஆராதனை ஓ அழகே ஆராதனை. எந்தன் பிரியமே எந்தன் பிரியமே ஆத்மநேசரே ஊற்றுண்ட பரிமளமே ஆராதனை. எந்தன் பிரியமே ஊற்றுண்ட ஆராதனை. கைத்தட்டி அன்பு ஆராதனை அழகே ஆராதனை அன்பு. அல்ல கையை தட்டி சத்தமா ஆராதிச்சு பாடுவோமா? அழகே ஆராதனை நாமத்தனை இன்பம் அது மேன்மையும் கூட. பருக பருகத்தை விட்டாத ஓ நாமத்தனை இன்பம் மேன்மையும் போல. பருக பருகத்தை விட்டாத அன்பே அன்பே ஆராதனை அழகே ஆராதனை அன்பே உம்மை ஆராதிக்கிறோம். அன்பே 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 வாயை திறந்து சொல்லுங்க அழகானவரே உம்மை ஆராதிக்கிறோம். அன்பே ஆராதனை அழகே கையை தட்டி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே இந்த அருமையான மகிமையான சபையிலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த காலை ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து சொல்ல போகிறோம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் 7வது வசனத்தையும் எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து வாசிக்க போகிறோம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். கண்களை மூடுவோம், கைகளை கர்த்தருக்கு நேராக உயர்த்துவோம். தேங்க்யூ லார்ட். உங்க வார்த்தை எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஒரு மனுஷ சத்தத்தை நாங்க கேட்க வரல ஆண்டவரே, தேவ சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் நான் செபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய உள்ளங்களும் திறக்கப்படட்டும். உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொருவருடைய இதயத்துக்குள்ளாக வார்த்தையை கேட்கும் பொழுதே அது கொழுந்து விட்டு எறிவதாக. கைகளை உயர்த்தி வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஓரா ஷதரகரபா உதுரிமல ஷந்தரகரதரபா. அல்ல அந்நிய பாஷையில் ஆவியில் நிறைந்து உங்கள் சத்தம் என் காதில் கேட்கட்டும். நல்லா எஸ். ஓரா ஷதரபலபா ஓரி பலதரநம ஷகரதரபபா ஓரி கரபர ஷதரபலபரபா. ஆவியினாலேயே ஆகும் என்ற வார்த்தை இந்த நாளிலே பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய ஆவியையும் உயிர்ப்பிப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கைவர்த்தி ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். ஆண்டவர் நல்லவர். என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் உங்களுக்கு சொல்கிறேன். என் பேர் ஐசக் லிவிங்ஸ்டன். எனக்கு ஆண்டவர் 2 பிள்ளைகள், ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு திருச்சபையை கொடுத்திருக்கிறார். கைவர்த்தி ஆமேன் சொல்லுங்க. என் தகப்பனார் ஒரு மூத்த போதகர். திருவள்ளூர் மாவட்டத்திலே திருவள்ளூரிலே ஸ்தோத்திரம் 82ஆம் ஆண்டிலே கர்த்தருடைய ஊழியத்தை 5 பேரை கொண்டு ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு 2000 ஆத்துமாக்கள் உள்ள ஒரு பெரிய சபையை திருவள்ளூரிலே கர்த்தர் எங்கள் தகப்பனார் கொடுத்திருக்கிறார். ஆமேன். அவருடைய கிளை சபையை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். மாதரப்பாக்கம், அதாவது ஆந்திராவுடைய பார்டரில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கும் ஆந்திராவுக்கும் 5 கிலோமீட்டர் தான் தூரம். அந்த இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். 5 வருடங்களாக அது ஒரு கிராமத்திலே மிக ஒரு கடினமான இடமாக இருந்தாலும்
15 பேரோடு கூட 5 வருடங்களுக்கு முன்பாய் அந்த சபையை போய் பொறுப்பெடுக்க ஆரம்பித்தேன். கர்த்தருடைய கிருபையினாலே இன்றைக்கு ஒரு பஸ் வசதி இல்லாத ஒரு இடத்துல 50 ஆத்துமாக்கள் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்கள் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நான் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஆவியினாலேயே ஆகும். எல்லாரும் சொல்லுங்க. ஆவியினாலே கிடையாது, ஆவியினாலேயே. இன்னைக்கு நிறைய பேர் இந்த வசனத்தை சொல்லும்போது ஆவியினாலே ஆகும், ஆவியினாலே ஆகும் அப்படின்னா மீனிங்கே மாறிடுது. ஆவியினாலேயே. ஆமென். இட்ஸ் நாட் பை த பவர், இட்ஸ் நாட் பை த மைட், பட் பை த ஸ்பிரிட் says the Lord. நல்லா கவனிங்க. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே. 2 கையை உயர்த்தி நல்லா வாயை திறந்து சொல்லுங்க இந்த வார்த்தையை. ஓ நல்லா சத்தமா சத்தமா சத்தமா. ஓ ரஷகரதரப. இந்த வார்த்தையை கேட்கும் போதே உங்க உள்ளத்துல அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இந்த வார்த்தையை கேட்க போறீங்க. கை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. கட்டு சரியில்லையே. The zeal, you must hear the word of God. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதே உள்ளத்துல ஒரு அக்கினி கொழுந்து விட்டு எரியணும். ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா. இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தையை நான் பேசும்போதே ஆவியானவர் அநேகரை தொட போகிறார். அநேகர் மேல தேவ கரம் வந்து அமர போகிறது. ஆவியினாலேயே ஆகும் என்ற வார்த்தை இந்த காலை நேரத்தில் இந்த ஏஎஃப்எஃப் சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே. கரங்களை தலைக்கு மேல தட்டி சொல்லுங்க இந்த வார்த்தைய. ஓ ரகதரபா ஷகரதரபா ஓ ரிபலதரபா. பேசுங்க அந்நிய பாஷையில. ஆவியினாலேயே ஆகும். ஆமென். இந்த வார்த்தையை கர்த்தர் யாருக்கு சொல்லுகிறார்? செருபாபேலுக்கு சொல்லுகிறார். செருபாபேல் என்று சொன்னால் பாபிலோனின் துளிர் என்ற அர்த்தம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. செருபாபேல் என்றால் பாபிலோனின் துளிர். பாபிலோனிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாலிபன் இந்த செருபாபேல். ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. பாபிலோன் என்று சொன்னால் அருவருப்பின் ஸ்தலம். பாபிலோன் என்று சொன்னால் அக்கிரம நிறைந்த ஒரு இடம். பாபிலோன் என்று சொன்னால் வேசியின் வீடு என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அருவருப்பான இடத்துல இருந்து கர்த்தர் ஒரு மனுஷனை எழுப்புகிறார். அவன்தான் செருபாபேல். அல்ல ஆமேன் சத்தமா வரணும். சத்தமா ஆமேன் வரணும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்கன்றது கவலை இல்லை. உங்களை சுத்தி எப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள் என்பது பிரச்சனை அல்ல. நீங்கள் எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களை அந்த இடத்திலே ஒரு செருபாபேலாய் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. ஐயா நல்லா தட்டி. ஓரி ஷகரதரபா. கவனிங்க நல்லா இந்த வார்த்தையை. செருபாபேல் பாபிலோனிலும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாய் இருந்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். உங்களை சுத்தி கெட்ட வார்த்தை பேசுறவங்க இருக்கலாம், உங்களை சுத்தி லஞ்சம் வாங்குறவங்க இருக்கலாம், உங்களை சுத்தி சாராயம் குடிக்கிறவங்க இருக்கலாம், உங்களை சுத்தி இயேசுவை அறியாதவங்க இருக்கலாம். அநேக நேரத்தில் சொல்லலாம், என்ன கொண்டு போய் கர்த்தரியா இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு சொல்றேன், நீங்க ஒரு செருபாபேலா இருக்கிறதுனால தான் கர்த்தர் உங்களை அந்த இடத்துல வைத்திருக்கிறார். கையை தட்டி. நீ ஒரு வெளிச்சமா இருக்கிறபடினாலதான் கர்த்தர் உன்னை அந்த இடத்துல வைத்திருக்கிறார். வார்த்தையை கேட்கும் போது கை தட்டி பெற்றுக்கொள்ளணும். ஐயா சும்மா உட்கார்ந்திருக்க கூடாது. கையை தட்டுங்க. ஓ ஹல்லேலூயா. நீங்க ஒரு செருபாபேலா இருக்கிறபடினாலே தான் கர்த்தர் உங்களை அந்த இடத்துல வைத்திருக்கிறார். நீ வேலை செய்யற இடம் சுத்தி ஜனங்கள் மோசமான ஜனங்களா இருக்கலாம், ஆனா நீங்க ஒரு செருபாபேல். ஒரு ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. இயேசு சொல்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க.
இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற சாக்கு என்ன தெரியுமா? அவன் லஞ்சம் வாங்குறான், நானும் லஞ்சம் வாங்குறேன். அவன் குடிக்கிறான், நானும் குடிக்கிறேன். அவன் கெட்ட வார்த்தை பேசுறான், நானும் பேசுறேன். இல்ல தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நடுவுல ஏன் என்னை வைத்திருக்கிறார்? என்னை நான் ஒரு செருபாபேல் என்பதனால, நான் ஒரு பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பதனாலே, நான் ஒரு வேறு பிரிக்கப்பட்டவன். கையை நல்லா தட்டி சொல்லுங்க, ஆவியில நிரம்பி சொல்லுங்க, நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் வேறு பிரிக்கப்பட்டவன். கையை நல்லா தட்டி. ஓ, உலகத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. உலகம் என்னை தாக்க முடியாது, நான் உலகத்தை தாக்குவேன். ஆமென் சொல்லுங்க சத்தமா. உலகம் என்ன தாக்க முடியாது, ஆனா நான் என்னால உலகத்துக்கு பாதிப்பு உண்டாகணுமா ஒழிய உலகத்தால எனக்கு பாதிப்பு வரக்கூடாது. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஸ்தோத்திரம். உலகத்தால உங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது, உங்களால உலகத்துக்கு பாதிப்பு ஏற்படணும். என்ன பாதிப்பு தெரியுமா? இயேசு என்கிற பாதிப்பு. கையை தட்டுங்க நல்லா சத்தமா சத்தமா சத்தமா. ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். அதே காட்டில் நில்லுங்க தம்பி. ஓ, ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். கையை உயர்த்தி, ஜீவிக்கிறார் என் இயேசு. சத்தமா. இந்த பாதிப்பு தான் உலகத்துக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கணும். நம்மளை பார்க்கிறவங்களா இயேசுவை பார்க்கணும். கையை தட்டுங்க சத்தமா. ஓ, நல்லா கை தட்டி. சாது சுந்தர் சிங் ஒரு முறை ஒரு வீட்டில் போய் கதவை தட்டி இருக்கிறாரு. ஒரு பிள்ளை போய் கதவை திறந்து பார்த்து சொன்னா, அம்மா இயேசு வந்திருக்கிறார். இன்னைக்கு நம்மளை பார்க்கிறவங்க சொல்லணும், அம்மா இயேசு இங்க இருக்கிறார். உங்களை பார்க்கிறவங்க சொல்லணும், இவங்கள்ட்ட நான் இயேசுவை பார்க்கிறேன். இவங்க வார்த்தை இயேசுவை போல இருக்குது, இவங்க செயல் இயேசுவை போல இருக்கிறது, இவங்களுடைய நடக்கை இயேசுவை போல இருக்கிறது. ஆமென். செருபாபேல் என்று சொன்னால் பாபிலோனின் துளிர் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. உங்களை ஏன் கர்த்தர் இருளான இடத்துல வச்சிருக்கிறாரு? உங்க மூலமா அந்த இடத்துக்கு வெளிச்சம் வரணுன்றதுக்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை சுத்தி விக்கிரக ஆராதனையை கும்பிடுற ஜனங்களை ஏன் வச்சிருக்கிறார் தெரியுமா? உங்க மூலமா சுவிசேஷம் அங்க பரவணும். நீங்க வெளிச்சம். கையை பக்கத்துல பிடிச்சு சொல்லுங்க, நீங்க வெளிச்சம். சொல்லுங்க ஐயா பக்கத்துல, நீங்க வெளிச்சம். சொல்லுங்க, நீங்க வெளிச்சம். ஆமென் சொல்லுங்க. உங்களால உலகத்திற்கு வெளிச்சத்தை கொண்டு வர்றதுக்காக தான் கர்த்தர் உங்களை என்னைய வைத்திருக்கிறார். உலகம் ஒரு நாள் என்னை தீட்டுப்படுத்த முடியாது. நான் உலகத்தை தேவ வல்லமையினாலே மாற்றுவேன். கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன அப்படி மாற்றும் ஆண்டவரேன்னு கேளுங்க பார்க்கலாம். என்ன அப்படி மாற்றும் ஆண்டவரே சொல்லுங்க, என்ன அப்படி மாற்றும் ஆண்டவரே. நன்றாய் கவனியுங்கள். பாபிலோனிலிருந்து பிரிக்கப்பட்ட இந்த செருபாபேல், செருபாபேலுடைய முதல் குவாலிட்டி என்னன்னா, he was a separated man. He was a separated man. அவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு உலகத்தோட ஒத்து போகிறவன் அல்ல, பிரிந்து வாழ்கிறவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறவன். இந்த உலகத்துல உலகத்தாருக்கும் நமக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? எக்லீசியா, சபை என்று சொன்னால் எக்லீசியா என்ற அர்த்தம். எக்லீசியா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எல்லாரும் சொல்லுங்க. இந்த சபை எதுக்கு தெரியுமா ஆயத்தமாயிட்டு இருக்குது? ஆமென். தேவனுடைய வருகைக்காக பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். இந்த தூத்துக்குடியில பல லட்சம் ஜனங்கள் இருக்கலாம். கையை நல்லா தட்டி ஒரு ஆமென் சொல்லிருங்க. ஆனா வருகையில போற கூட்டம், பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற கூட்டம் நீங்க நானு மாத்திரம்தான். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஒரு செருபாபேல். சத்தமா சொல், நீங்க ஒரு செருபாபேல். செருபாபேல்னா என்ன அர்த்தம்? பாபிலோனின் துளிர். நம்பர் 1. ரெண்டாவது காரியம், இந்த செருபாபேலை வச்சுதான் கர்த்தர் ஆலயத்தை கட்டினார். இந்த வாலிபனை வச்சுதான் கர்த்தர் எதை கட்டினாரு? ஆலயத்தை. செருபாபேலோடைய முதல் கேரக்டர், he was a separated man.
இரண்டாவது, அவன் ஆலயத்தை கட்டுகிறவன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நீங்கெல்லாம் யார் தெரியுமா? ஆலயத்தை கட்டுகிறவர்கள். ஆமென். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஆலயத்தை கட்டுகிறவர்கள். ஐயா சொல்லுங்கய்யா, பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஆலயத்தை கட்டுகிறவர்கள். சபையை கட்டுகிறவர் கர்த்தர், சபையை உடைக்கிறவன் பிசாசு. ஆமென் சொல்லுங்க. சபையை கட்டுகிறவர் கர்த்தர், சபையை உடைக்கிறவன் பிசாசு. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் விழுமோ அது அவனை நசுக்கி சட்னி சாம்பாரா மாத்திரும். ஐயா தட்டுங்க நல்லா சத்தமா. ஆமா, இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் சபையை கட்டுறவங்களா மாறணும். கையை பக்கத்தில் பிடிச்சு சொல்லுங்க, நீங்க சபையை கட்டுறவங்களா இருக்கணும். உங்க மூலமா சபைக்கு பிரயோஜனம் இருக்கணும். ஹலோ சத்தமா சொல்லுங்க, உங்க மூலமா சபைக்கு பிரயோஜனம் இருக்கணும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? என்ன பிரயோஜனம் தெரியுமா? என்ன பிரயோஜனம் தெரியுமா? பாஸ்டர், நான் நல்லா காணிக்க கொடுக்குறேன், நல்லா தசமாக கொடுக்குறேன், அதெல்லாம் ஒரு பக்கம். என் மூலமா சபைக்கு ஆத்துமாக்கள் வரணும், அதுதான் பெரிய பிரயோஜனம். தலைக்கு மேல கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லிருங்க. ஆமேன். என் மூலமா சபைக்கு ஆத்துமாக்கள் வரணும், என் மூலமா சுவிசேஷம் இந்த தூத்துக்குடிக்கு பரவணும், என் மூலமா கூட்டம் கூட்டமா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புதிய விசுவாசியை உள்ள கொண்டு வரணும். ஹலோ கை உயர்த்தி ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? ஒரு வாரம் ஒரு புது விசுவாசி. உங்களுடைய தரிசனத்தை கண்டு நான் வியந்து போய் நிற்கிறேன், மலைத்து போய் நிற்கிறேன். 2018 1,00,000 ஆத்துமாக்கள் உங்கள் ஆசை நிறைவேறுவதாக. அப்பனா நான் சொல்லி கொடுக்கிறேன், இந்த 2017 ஒரு காரியத்தை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. என்ன தெரிஞ்சுக்கொள்ளுங்க? நான் சொல்றதுக்கு அந்த டம்ளரே ஆமேன்னு சொல்லுது. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கவனிங்க, 2017 டிசம்பர் முடிகிறதுக்குள்ள ஒவ்வொரு வாரமும் புதுசு புதுசா ஒரு ஆளும் கைவீசுன்னு சர்ச்சுக்கு வரக்கூடாது. எத்தனை பேர் கூட்டு வர போறீங்க? கூட்டிட்டு வருவேன் பாஸ்டர் சொல்றோம், கையை உயர்த்துங்க. ஆமா, ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்மாவாவது ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்து ஞானஸ்தானப்படுத்தணும். நான் சொல்லுவேன், 2018 வருஷத்துக்குள்ள என் மூலமா ஒரு ஆத்மாவாவது ரட்சிக்கப்படணும். ஆமேன் சொல்லிருங்க. நான் சொல்றேன், நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட ஒரு காரியம் சொல்லி பார்ப்பேன். என்னன்னா, ஒரு வருஷத்துல ஒரு ஆத்மா நான் ஆதாயப்படுத்தலைன்னா என் ஜீவனை ஆண்டவர் எடுத்துடணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றேன்? கை தூக்குங்க பார்க்கலாம். ஒரு ஆத்மாவை நான் ஆதாயம் பண்ணலன்னா என் ஜீவனை எடுத்துரும் ஆண்டவரேன்னு சொல்றவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லு. கை வராது, ஏன்னா உயிர் மேல அவ்வளோ ஆசை, உயிர் மேல அவ்வளோ ஆசை. ஆண்டவர் மாத்திரம் இப்படி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. 2018 ஒருவர் ஒரு ஆத்மாவை ஞானஸ்தானப்படுத்தலைன்னா நீ 2018 1ஆம் தேதி பரலோகமே என் சொந்தமே அப்படின்னு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சிருந்தாருன்னா இந்நேரம் நீங்க எல்லாம் ஒரு ஆத்மாவை கொண்டு வந்திருப்பீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் மலட்டு ஆடா இருக்கக்கூடாது, பெருக்கம் என்னால மெய்ப்பனுக்கு பரலோக தகப்பன்ல பிரயோஜனம் உண்டாகணும். கையை நல்லா தட்டி நல்லா 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 கை தட்டி ஆமென். செருபாபேல் சபையை கட்டுகிறவன், சபையை கட்டுகிறவன். சபைக்கு நல்லா கொடுங்க, சபைக்காக உழைங்க, சபைக்காக ஆத்தும ஆதாயம் செய்யுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா. கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற சபையில உண்மை உத்தமமாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற மெய்ப்பனுக்கு அடங்கி கீழ்ப்படிந்திருங்கள். நீங்க தான் சபையை கட்டுகிறவர்கள். அல்லேலூயா. ஒரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற ஊழியக்காரர்களை குறை பேசாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற ஊழியக்காரர்களுக்கு விரோதமா பேசாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி பேசுறவங்கள்ட்ட சேரவும் சேராதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, குறை பேசுற ஆளுங்கள்ட்ட சேரவே சேராதீங்க. சோத்திரம். சில ஆவி இதுக்குன்னே சுத்தம். இது ஊழியம். சில ஆளுங்களுக்கு என்ன ஊழியம்? குறை பேசுற ஊழியம். அந்த பாஸ்டர் எப்படி, இந்த பாஸ்டர் எப்படி, அவர் எப்படி, இவர் எப்படின்னு பேசிக்கிட்டே அலைகிற ஊழியம். இவன் பார்த்தீங்கன்னா தசமாகம் கொடுக்க மாட்டான், காணி கொடுக்க மாட்டான், ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது சர்ச்சுக்கு. ஆனால் என்ன பேசிக்கிட்டே அலைவான் சொல்லுங்க? குறை பேசிக்கிட்டே அலைகிறது. ஸ்தோத்திரம். அதுக்கு 4 பேருக்கு போய் சுவிசேஷம் சொல்லலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. இன்னைக்கு சொல்றேன், குறை பேசுற ஆளுகளோட
உங்க கூட்டணி இருக்கவே கூடாது. சிஸ்டர் வாங்க சிஸ்டர், என்ன சிஸ்டர் நம்ம பாஸ்டரை பத்தி தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சாலே இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லிடு. ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். துரத்தி விட்டுருங்க இயேசுவின் நாமத்தில். 2 விசுவாசி சேர்ந்தா ஜெபம் பண்ணணும். 2 விசுவாசி சேர்ந்தா அங்க அக்கினி இறங்குற மாதிரி ஜெபம் நடக்கணும். இன்னைக்கு 2 விசுவாசி சேர்ந்தா பாஸ்டர் இவாஞ்சலிஸ்ட் அந்த ஊழியக்காரரை இந்த ஊழியக்காரரை சேர்த்து வறுத்து சிக்கன் 65 ஆக்கிடுறாங்க. ஹலோ, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரர்களை கரம் பிடிச்சு தாங்கி பிடிங்க. எப்படி ஊரும் ஆரோனும் மோசேயுடைய கையை தாங்கி பிடிச்சாங்களோ, எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? கையை உயர்த்தி, கையை உயர்த்தி. என் ஊழியக்காரருக்கு நான் உறுதுணையா நிற்பேன். அண்ணனோட தரிசனம் பெருசு, அண்ணனுக்குள்ள இருக்கிற பாரம் பெருசு. ஆமேன்னு சொல்லுங்க. நான் திரும்ப சொல்றேன், உங்களுக்கு தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு தாசனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ளீஸ், அவரை ப்ளீஸ் பண்ற வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஐ நெவர் ப்ளீஸ் எனிவன். உண்மையா அவருக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை உணர்ந்து நான் பேசுறேன் உங்கள்கிட்ட. ஆமென் சொல்லுங்க சத்தமா. அவருக்குள்ள இருக்கிற அனாயிண்டிங், இன்னைக்கு நான் அவர்கிட்ட நெருங்கி பழகிறதுக்குரிய காரணம் என்னன்னாலே அவருக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எனக்குள்ளேயும் வரட்டும், அவருக்குள்ள இருக்கிற வசனத்தின் வெளிப்பாடு எனக்குள்ளேயும் வரட்டும். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, அப்ப நல்லா கவனி. உங்களை கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வச்சிருக்கும் போது தாங்கி பிடிங்க. மோசேய ஊரும் ஆரோனும் தாங்கி பிடிச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஸ்டர் எள்ளுன்னா எண்ணெயா நிக்கணும். ஆமென். எங்க சபை சின்ன சபை தான். நான் சொல்லுவேன், இன்னைக்கு சாயங்காலம் ஸ்பெஷல் மீட்டிங் இருக்கு, ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வர போறாங்க, அதனால நீங்க ஆத்மாக்களை கூட்டு வாங்கன்னு சொல்லுவேன். காலையில எங்க சபைக்கு ஒரு 50 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க, நான் காலையில தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பேன். வரும்போது எல்லாம் 2 பேரை கூட்டு வாங்கன்னு சொல்லுவேன். வரும்போது எல்லாரும் இன்னைக்கு சாயங்காலம் மீட்டிங் நடக்கும் போது 2 பேரை கூட்டு வாங்கன்னு சொன்னா எங்க ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 10 கிலோமீட்டர் ஷேர் ஆட்டோ வச்சு 10 பேரை 20 பேரை கொண்டு வந்து இறக்குவாங்க. சர்ச்சை காலையில கூட்டம் இருக்காது, சாயங்காலம் கூட்டம் நிரம்பி வழியும். இப்ப ஊழியக்காரருடைய உள்ளம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஆண்டவரே, என் பிள்ளைகளை மனசார ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதம் தாங்க உங்க மேல வந்து தங்கும். ஊழியக்காரன் சொல்ற வார்த்தையை நீங்க கேட்டு அப்படியே கீழ்ப்படுகிறீங்க பாத்தீங்களா? அப்ப ஊழியக்காரனுடைய உள்ளத்துல இருந்து ஒரு ஆசீர்வாதம் வரும் பாருங்க, அதுதான் உங்களுக்கு தலை மேல வந்து தங்கும். ராமேன் சொல்லுங்க சத்தமா, சத்தமா ராமேன் சொல்லுங்க. சபையை கட்டுகிறவன் செருபாபேல். இந்த செருபாபேலுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியினாலேயே. ஜி மேஜர் ஹல்லேலூயா. ஓ, பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியினால் ஆகும். தேவ ஆவியினால் ஆகு. கையை உயர்த்தி சொல்லுங்க. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியினால் தேவ ஆவியினால் ஆகு. இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில விசுவாசிக்கணும். என் பலத்தினால ஒன்றும் இல்லை, என் பராக்கிரமத்தினால ஒன்றும் இல்லை, ஆவியானவராலேயே எல்லாம் ஆகும். என்னைக்கு இந்த வார்த்தையை என் வாழ்க்கையில விசுவாசிச்சனோ அன்னைக்கு என் ஊழியத்தின் லெவல் மாற ஆரம்பிச்சது. ஐயா தட்டுங்க நல்லா சத்தமா. கர்த்தர் என் ஊழியத்தை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போறதை என்னால பார்க்க முடிஞ்சது. ஏன் பலன் அல்ல, ஏன் தாளந்து அல்ல, ஏன் அறிவல்ல. நான் ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் நான் சொல்ற ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் ஊழியம் செய்யறத நான் பார்க்க விரும்பலப்பா, ஆவியானவரே நீங்க ஊழியம் செய்யறத நான் பார்க்கணும் ஆண்டவரே. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க ஊழியம் செய்யறத, ஜனங்களை நீங்க சந்திக்கிறத நான் பார்த்து சந்தோஷப்படணும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய சபைகள்ல பலம் இருக்கு, பராக்கிரமம் இருக்கு, பணம் இருக்கு, மியூசிக் இருக்கு, பிஏ சிஸ்டம் இருக்கு, லைட்டிங்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு.
ஆவியானவர் இல்ல. ஆனா நான் சொல்றேன், எதுவுமே இல்லாட்டி பரவாயில்ல, ஆவியானவர் இருந்தார்னா, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஆவியினாலேயே ஆகும். கையை தட்டி இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. ரட்சிக்கப்படாத உன் கணவனை ரட்சிக்க ஆவியானவராலே ஆகும். உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்ற ஆவியானவராலே ஆகும். கீழ்ப்படியாத உன் பிள்ளைகளை மாற்ற ஆவியானவராலேயே. இன்னைக்கு நம்மளா போராடிக்கிட்டு கிடக்கிறோம் சில விஷயத்துல. அதனாலதான் இன்னும் அற்புதத்தை பார்க்க முடியல. நானே உன்னை முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்துருங்க. ஆண்டவரே, என்னால முடியாதுப்பா, நீங்க பார்த்துக்கோங்க ஆண்டவரே. உங்க ஆவியினாலேயே. கையை உயர்த்தி சொல்லுங்க, சத்தமா சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு என்னென்ன காரியெல்லாம் உங்களுக்கு முன்னால இருக்கோ எனக்கு தெரியாது. இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் உண்மையா அறிக்கை செய்யுங்க. நல்ல சத்தமா சத்தமா சத்தமா. உங்க சத்தம் போதாது எனக்கு. ஜெபம் பண்ணுங்க. உங்க ஆவியினாலேயே, ஆவியினாலேயே. என்னால முடியாது. இன்னைக்கு நீ போராடி போராடி பார்த்து சலித்து போய் சோர்ந்து போய் வந்திருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், யுத்தத்தை என் கையில ஒப்புக்கொடு, யுத்தத்தை என் கையில ஒப்புக்கொடு, யுத்தத்தை என் கையில ஒப்புக்கொடு. I will take care of your battle. ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நல்லா கவனிங்க. பலம் இருக்கிற இடத்துல, பராக்கிரமம் கிரியை செய்யற இடத்துல ஆவியானவர் இருக்க மாட்டார். சாதமா சொல்லுங்க, கையை உயர்த்தி. பலம் இருக்கிற இடத்துல, பராக்கிரமம் இருக்கிற இடத்துல ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டார். பைபிள்ல யாரெல்லாம் எனக்கு பலன் இல்லைன்னு சொன்னாங்களோ அவங்கள தான் கர்த்தர் சூப்பர் ஹீரோவா மாத்திட்டார். சி மைனர். நல்ல சத்தமா 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 கை தட்டு. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். மோசே, ஆண்டவரே நான் திக்குவாய் மந்தனாவு, நீதான் நீதான் நீதான், வா 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 வா, உன்னைதான் நான் இஸ்ரவேல் ஜனங்கள் உன்னை கொண்டு தான் நான் ரட்சிக்க போறேன். உன்னை கொண்டு. கையை தட்டுங்க. உன்னை கொண்டு. கிதியோன், ஆண்டவரே நானு பென்யமீன் கோத்திரத்துல ரொம்ப சின்னவன் ஆண்டவரே, என்ன போய் ஆண்டவர். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், பயந்தாங்கோலி. அவனை பார்த்து சொல்றாரு, நீ தான் பராக்கிரமசாலி. பயந்தாங்கோலின்னு அவன் சொல்றான். அவன் எனக்கு பயமா இருக்குன்னு அவன் சொல்றான். ஆனா ஆண்டவர் சொல்ற, பயப்படாதே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கையை தட்டுங்க, நல்லா கை தட்டி. ஆமே. ஆடுகள் மேய்த்தவனே, ஆடுகள் மேய்த்தவனே, நீ தான்ப்பா என் சமஸ்த இஸ்ரவேலையும் நடத்தி செல்லணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தம். யார் பைபிள்ல லோ கேரக்டரா இருந்தாங்களோ அவங்கள தான் கர்த்தர் ஹீரோ கேரக்டருக்கு கொண்டு வந்தாரு. ஜீரோவா இருந்தவங்களெல்லாம் ஹீரோவா கர்த்தர் மாத்தினாரு. இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களை பார்த்து பலர் சொல்லியிருக்கலாம், நீ ஜீரோ, நீ வேலைக்கு ஆகாதவன், உனக்கு அது திறமை இல்லை, வேலை செய்ய திறமை இல்லை, உனக்கு பொழைக்கிறதுக்கு திறமை இல்லை அப்படின்னு பலர் சொல்லியிருக்கலாம். உங்களை கொண்டுதான். கையை தட்டி, உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். நல்லா கையை தட்டி சொல்லுங்க, உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உங்களை கேவலமா பார்த்தவங்களா ஒரு நாள் உங்களை கண்ணத்துல கையை வச்சு பார்க்க போறாங்க. பக்கத்துல கையை பிடிச்சு தீர்க்க தரிசனம் சொல்லிருங்க, தீர்க்க தரிசனம் சொல்லிருங்க. உங்களை கேவலமா பார்த்தவங்க எல்லாம் மூக்குல விரல் வச்சு பார்க்கிற மாதிரி கர்த்தர் மாற்ற போறாரு. என்ன பார்த்து பலர் சொன்னாங்க, நீ பைபிள் காலேஜே படிச்சு முடிச்சுக்க மாட்ட, நீ ஊழியத்திலே இருக்க மாட்ட அப்படின்னு சபித்த பரிசுத்தவான்கள் உண்டு. இன்னைக்கு அந்த பரிசுத்தவானை உட்கார வச்சுட்டு நான் பிரசங்கம் பண்ண கர்த்தர் எனக்கு உதவி செய்து பேசுன அதே ஆளை இன்னைக்கு அப்படியே பார்க்குறாங்க. ஒண்ணுங்க, ஆவியானவர் கூட இருந்துட்டாருன்னா போதும். ஐ எம் நத்திங். வயசு பெருசு இல்லை, சைஸு பெருசு இல்லை, ஆவியானவர் கூட இருக்கிறது தான் பெருசு. ஆமென். ஆவியினாலேயே ஆகும். என்ன ஆகும்? அடுத்த வசனத்தை வாசிங்க. 7வது வசனம். பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே, எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். கையை இப்படி வச்சுக்கோங்க எல்லாரும். எல்லாம் கையை மேல தூக்கி காட்டு. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்.
இன்னைக்கு உங்களுக்கு முன்னால இருக்கிற சவாலை பார்த்து நீங்க பேசுறீங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்களுக்கு முன்னால சவால் இருக்குதா? தீர்க்க தரிசனமா சொல்ல, உன் கை உயர்த்தப்படும் போது அற்புதம் நடக்கிறது. ஓ ஹல்லேலூயா. மோசேயின் கை நீட்டப்பட்ட போது செங்கடல் பிளந்தது போல இன்னைக்கு உன் கையை நீட்டும் போதே கர்த்தர் உனக்காக, நீ இங்க ஆலயத்தில் இருக்கிற, ஆனா உனக்கு தெரியாமலே சில மண்டலங்களிலே கர்த்தர் உனக்காய் தம்முடைய யுத்தத்தை நடப்பிக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ரகதரபா ஷகரபா. போதாது, அந்நிய பாஷையில அபிஷேகத்துல எஸ் நல்லா கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கவனிங்க, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுங்க, செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமியாவாய். இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கிறேன். ஆமேன். இங்க சும்மா உட்கார்ந்து இருக்கிற நீங்க உங்க கால் படுற இடத்துல எல்லாம் கர்த்தர் அற்புதத்தை செய்ய போறார். கையை தட்டுங்க. உங்க கால் படுகிற வீடுகள்ல அற்புதங்கள் நடக்க போகிறது. ஓ ரிஷா கதரபா. நல்ல ஆவியில நிரம்பி ஆமென். உன்னை கொண்டு நான் ஊழியம் ஆரம்பிச்ச நாட்கள் 2010 தான் எனக்கு திருமணம் ஆச்சு. நானும் என் மனைவியும் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறோம். வீட்டுக்கு போயிருக்கும்போது அந்த வீட்டில் காலையிலேருந்து ஒரு சகோதரி உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கிறாங்க. அவங்க வீட்டில் யாருமே இல்லை, வீட்டுக்காரர் மாத்திரம்தான் இருக்கிறாரு. அவங்க மாமா மாமியார்லாம் வெளியே போயிருக்கிறாங்க. நாங்கள் அந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளே போயிருக்கும்போது அந்த சகோதரி வீட்டுக்குள்ளே படுத்திருக்கிறாங்க, ரூம்குள்ளே படுத்திருக்கிறாங்க. நாங்கள் போய் ஒரு 5 நிமிஷத்தில் அந்த வீட்டில் ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு. பயங்கரமான அலறல் சத்தம். காலையிலேருந்து உடம்பு சரியில்லைன்னு சொன்ன பிள்ளை உள்ளே போய் பார்த்தா எங்களை பார்த்து பயங்கரமாக அலறுது. என்னடான்னு கேட்டா, டேய் நீ எதுக்குடா என் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லிச்சு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நாங்கள் ஜெபம் பண்ணல, பாட்டு பாடல, பைபிள் வாசிக்கல, ஒன்றும் இல்லை. கால் அங்கே பட்ட உடனேயே பிசாசு அடையாளம் கண்டுக்கிறான். கையை தட்ட மாட்டுறீங்களே, இன்னைக்கு இது அற்புதம். உங்க கால் ஒரு ஷகதரபா. நல்ல கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளம் கால் யோர்தானிலே பட்ட மாத்திரத்திலே. கையை தட்டி எப்படி? உள்ளம் கால் யோர்தானிலே பட்ட மாத்திரத்திலே. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். உங்க காலை தொட்டு சொல்லுங்க, இந்த காலில் வல்லமை இருக்குது. ஓ ராமன் சொல்ல மாட்டீங்களே. கையை தூக்கி சொல்லுங்க, இந்த கையில வல்லமை இருக்குது. உங்க கையை பார்த்து சொல்லுங்க, இந்த கை ஒரு சாதாரண கை அல்ல. சிலர் சொல்றாங்க, இந்த கையா பாஸ்டர் சொல்றீங்க? விளங்காத கை பாஸ்டர், இது தொட்டா ஒண்ணுமே விளங்காது பாஸ்டர். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆவியினாலேயே எல்லாம் விளங்காத கையை கர்த்தர் விளங்க வைக்க போறார். அவன் செய்வதெல்லாம் இந்த கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. கையை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, இந்த கை சாதாரண கை அல்ல. இந்த கை தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கை. நல்ல நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, இந்த கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. வியாதியஸ்தருக்கு மேல நான் கையை வைப்பேன், அப்பொழுது சுகமாகும். பிசாசு பிடிச்சவங்க மேல கையை வைப்பேன், அப்பொழுது பிசாசு ஓடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கையால செய்யற எல்லா வேலையும் வாய்க்கும். கையை தட்டுங்க. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு முன்னால நிற்கிற எந்த காரியம் எவ்வளோ பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் அதை விட பெரியவர். அதை விட நல்லா நல்லா கை தட்டி ஓரிபா ஷகரபா சதரபா சந்தரகரபா டிமேஜர். அல்லேலூயா. பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே. கை தட்டி பெரிய
பெரியவர் எனக்குள்ளே. ஓஹோ, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த பெரியவர் எனக்குள்ளே. கை தட்டி ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த பெரியவர் எனக்குள்ளே. ஆமென். இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே. இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வல்லவர், வல்லவர் எனக்குள்ளே, மிகவும் வல்லவர் எனக்குள்ளே. சொல்லுங்க, வல்லவர் எனக்குள்ளே, மிகவும் வல்லவர் எனக்குள்ளே. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த வல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த. தலைக்கு மேல கை தட்டு. இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, நம் இயேசு வல்லவரே. இன்றும் என்றும் ஜீவிக்கின் இயேசு வல்லவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின் இயேசு வல்லவரே. நான் சாதாரண ஆளா இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுவேன், நான் சாதாரண ஆளு தான், ஆனா எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். இதை நம்பி நீங்க போய் பாருங்க, போற இடத்தெல்லாம் நீங்க செய்யறது வாய்க்கும், நீங்க செய்யறது வாய்க்கும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசியுங்கள். 1 சாமுவேல் 17:34. தாவீது சவுலை பார்த்து, தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது, என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது, ஒரு விசை ஒரு சிங்கமும், ஒரு விசை ஒரு சிங்கமும், ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடி பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாத்திரம். தாவீதின் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது. ஆமென் சொல்லுங்க. உங்க தலைக்கு மேல கை வச்சு சொல்லுங்க, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. இந்த வார்த்தையை ஒரு 10 முறை சொல்லிக்கிட்டே இருங்க பார்க்கலாம். விசுவாசத்தோட சொல்லுங்க. உங்க உச்ச தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வல்லமை இறங்கட்டும். அப்பாவுடைய அபிஷேகம் இறங்கட்டும். அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. கவனிங்க, கர்த்தருடைய பெட்டியை சுமந்த ஆசாரியர்களுடைய உள்ளங்கால் யோர்தான்ல பட்ட உடனே யோர்தானோட தண்ணி பின்னாடி போச்சான். எல்லாரும் போய் கால் வச்சா யோர்தான் பின்னால போகாது. பெட்டியை சுமக்கிறவங்க கால் பட்டாதான் யோர்தான் பின்னால போகும். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க கால் பட்டாதான் யோர்தான் கீழ்ப்படியும். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆசாரியர்களுடைய குமாரர்கள் போய் பிசாசை துரத்த போனாங்களாம். துரத்த போகும்போது அந்த பிசாசு சொல்லிச்சான், என்ன சொல்லிச்சான்? எனக்கு இயேசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும். ஆமென் சொல்லுங்க. பிசாசு கிட்ட போய் உங்க வேலையெல்லாம் சும்மா காட்ட முடியாது. ஏன்னா அவன் நம்மளை விட நல்லா பைபிள் படித்தவன். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவன் மேல இருந்து வந்தவன். நம்மளை விட பைபிள் அவனுக்கு நல்லா தெரியும். ஆமென். அப்ப அவன்கிட்ட போய் இவன் பிசாசு ஓட்டுறன்னு கையை வைக்கிற, டே கையடுறா, நீ சொல்ற இயேசுவும் எனக்கு தெரியும், பவுலையும் அடிச்சு ஓட விட்டு பலாத்காரம் பண்ணி அனுப்பிச்சிருச்சு. நல்லா கவனிங்க. பெட்டியை யாரு சுமக்கிறாங்களோ, தேவ அபிஷேகம் யார் மேல இருக்குதோ, அவர்களை கண்டுதான் பிசாசு பயப்படுவான். அவர்களை கண்டுதான் யோர்தான் பின்னோக்கி ஓடு. கை தட்டி, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. கையை உயர்த்தி, யோர்தான்
இன்னைக்கு யோர்தான் என்ன பார்த்து பின்னாடி போனோம்னு சொன்னா, நான் கர்த்தருடைய அபிஷேகத்தை சுமக்கிற ஒரு பாத்திரமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த இடத்தை விட்டு நீங்க வீட்டுக்கு கால் எடுத்து வைக்கும் போதே, இங்க இருந்து நீங்க புறப்பட்டு போகும்போது, இன்னைக்கு நீங்க சுமந்து கொண்டு போகிற அபிஷேகம் உங்க வீட்டில் இருக்கிற எல்லா அசுத்த கிரியைகளையும் இந்த நாளோடு ஒரு முடிவுக்கு கொண்டு வர போகிறது. கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. வீட்டில் இருந்த சாபம், வீட்டில் இருந்த தரித்திரம், வீட்டில் இருந்த சமாதான குறைவு, வீட்டில் இருந்த பில்லி சுனியம், வீட்டில் இருந்த போராட்டம், தூக்கம் இல்லாத கிரியைகள், இப்படிப்பட்ட எல்லாம் இந்த நாளோட ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ராமன் சொல்லிருங்க, ராமன் சொல்லுங்க. அபிஷேகத்தை சுமக்கிற பாத்திரத்தை கொண்டு கர்த்தர் இதெல்லாம் செய்வார். கைவத்தி ஆமேன் சொல்லுங்க. எங்க சபைக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி கை இப்படி மடங்கி போயிருந்துச்சு, காலு இப்படி மடங்கி போயிருந்துச்சு. கை இப்படி, கால் இப்படி தூக்கிட்டு வந்தாங்க சர்ச்சுக்கு 2 மாசத்துக்கு முன்னால. அந்த அம்மாவை பார்த்தா எனக்கே ஹோப்பு கிடையாது, அந்த அம்மா சீக்கிரமா பரலோகத்துக்கு போயிருன்ற எண்ணம் தான் பார்த்த உடனே எனக்கு வந்துச்சு. உள்ள கொண்டு வரும்போது சோத்திரம், எனக்கு உண்மையாவே நம்பிக்கை இல்லை. அந்த அம்மாவை பார்க்கும்போது தூக்கிட்டு கை இப்படி மடங்கி இருக்குங்க, கால் ஃபுல் பெண்டு. டாக்டருங்க எல்லாத்தையும் கொண்டு போய் ஒண்ணுமே நடக்கலன்னு கொண்டு வந்துட்டாங்க. சோத்திரம், ஏதோ ஜோம் பண்ணணுமே அப்படின்றதுக்காக, ஆண்டவரே ஒரு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படி ஜோம் பண்ணும். 2வது வாரம் தூக்கிட்டு வந்தாங்க, 3வது வாரம் தூக்கிட்டு வந்தாங்க, 4வது வாரம் 2 பேர் கைத்தாங்களா கூப்பிட்டு வந்தாங்க. அந்த அம்மா அப்படியே ஒரு ஸ்டெப்பா நடந்து வர ஆரம்பிச்சது. ராமேன் சொல்லுங்க, ராமேன் சொல்லுங்க. சோத்திரம். 5வது வாரம் அப்படிதான் இருந்துச்சு. 6வது வாரம், 7வது வாரம், 2 மாசம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த அம்மா தன்னை யாருமே பிடிக்காம தனியா சர்ச்சுக்கு நடந்து வரும்படி எந்த டாக்டராலையும் முடியல. கையை தட்டுங்க நல்லா சத்தமா. ஆவியானவராலே ஆகும், ஆவியானவராலே ஆகும், ஆவியானவராலே ஆகும். சோத்திரம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மந்திர பூமியில கர்த்தர் எங்களை வச்சிருக்கிறாரு. ஒரு சிவப்பு காவி போட்ட ஒரு நபரை சபைக்கு ஒரு ஆள் கூட்டு வந்தாங்க. காலையில கூட்டிட்டு வந்தாங்க. அந்த ஆளை கூட்டிட்டு வந்தா ஜோம் பண்ண பொத்துன்னு கீழே விழுந்தாரு. கீழே விழுந்து எழும்பி பார்க்குறாரு. எழும்பி பார்த்து என்கிட்ட ஆச்சரியமா சொன்னார், உங்க பக்கத்தில் ஒரு பொம்பளை ரெட் கலர் சாரி போட்டு நின்றுச்சுன்னு சொன்னார். ரெட் கலர். ஐயா அது எங்கேயா போச்சு அந்த பொம்பளை இருந்துச்சு? ஐயா யார் என் கண்ணுக்கு தெரியல. இல்லையா சத்தியமா சொல்றேன், உங்க பக்கத்தில் இவ்வளோ பெரிய உருவத்தில் ரெட் கலர்ல ஒரு புடவை கட்டி ஒரு பொம்பளை நின்றுச்சு. அந்த ஆளால் நம்பவே முடியல. வெளியே போய் தேடி தேடி பார்க்குறேன். ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, நான் வெளியே போய் பார்க்குறேன். என்னத்தை பார்க்குறேன்? என்ன ஒரு பொம்பளை ஒன்று பெருசாக இங்கே தான் நின்றுச்சு. நான் பார்த்தேன். நான் சொன்னேன், அது ஒன்றும் இல்லை, உனக்குள்ளே இருந்த பிசாசு தான் வெளியே போயிருச்சு. ஐயா தட்டுங்க. காவி ட்ரெஸ் போட்டு இப்படி போட்டு வந்த ஆள் விடுதலையாகி ஊருக்குள்ளே போய் சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான் தெரியுமா? அங்கே ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவன்கிட்ட போய் ஜோம் பண்ண, எனக்குள்ளே இருந்த காற்று வெளியே போயிருச்சு, ஃப்ரீயாக இருக்கு உடம்பு. நடந்த காரியம் என்ன தெரியுமா? சாயங்காலமே இன்னொரு பிசாசு பிடிச்ச ஒரு பொம்பளையை கொண்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா. கொண்டு வந்துட்டாங்க சாயங்காலமே. இந்த ஊருக்குள்ள இந்த பேச்சு வந்த உடனே ஒரு ஃபேமிலி, அந்த அம்மா பல சர்ச்சஸ்க்கு போய் பல ரீதியில் பாதிக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, ஒரு பாஸ்டர் உச்சி முடிய பிடுங்கி ஜோம் பண்ணாராம். எதை பிடுங்கி? அடா பாவி, எங்க இருந்தியா இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க? உச்சி முடிங்கிய பிடுங்கி ஜோம் பண்ணாராம். இன்னொரு பாஸ்டர் கட்டி வச்சு அடிச்சு ஜோம் பண்ணாராம். கட்டி வச்சு அடிச்சு விளக்க மாத்த வச்சு அடிச்சு ஜோம் பண்ணாராம். எங்கேயும் போய் பிசாசு போகலை. அல்லேலூயா. ஒண்ணுமே தேவையில்லை, என் நாமத்தினாலே கைகளை வைப்பீர்கள். அந்த பொம்பளை கொண்டு வந்தாங்க. நான் கையை கூட வைக்கல அந்த அம்மா மேல. இயேசுவின் நாமத்திலே பொல்லாத பிசாசு இந்த சரத்தை விட்டு வெளியே போ அப்படின்னு பாருங்க. அந்த அம்மா எங்க சர்ச்சு ஃபுல்லா அப்படியே சுத்தி கிளீன் பண்ணுச்சு. அப்படியே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சுத்தி சுத்தி கிளீன் பண்ணுச்சு. நான் நின்றுட்டு ஒரே இடத்துல நின்று ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இயேசுவின் நாமத்தில் போயிடு இன்னைக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து பொத்துன்னு என் காலை வந்து பிடிச்சது. அதோட ரிலீஃப் ஆயிடுச்சு. கர்த்தர் அற்புதம் செஞ்சுட்டாரு. 10 கிலோமீட்டர்ல இருந்து இன்னைக்கு அந்த பிள்ளைகள் எங்க சபைக்கு வர்றாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு நாள் திடீர்னு சனிக்கிழமை இரவு ஒரு அம்மாவுக்கு ஹார்ட்ல போற வால்வுல ஒரு சுருக்கம் ஏற்பட்டிருக்கு. சுவாசிக்க முடியல. டாக்டர் சொல்லிட்டாங்க, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணலன்னா இந்த பிள்ளை செத்து போயிடும். குடும்பமே ஸ்தம்பிச்சு போய் வந்தாங்க. ஆர்சி குடும்பம். அவங்க வந்து கேட்டாங்க, ஐயா என் பிள்ளைக்காக ஜோம் பண்ணுங்க. ஒரு அந்த குடும்பத்தில் ஒரு 10 பேர் வந்திருக்கிறாங்க. அந்த வீட்டில் அந்த பிள்ளை கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க இருக்கு. சின்ன பிள்ளை அதுதான் அந்த மகள்.
அவளுக்கு வந்து ஜோம் பண்ணுங்க ஐயா அப்படி சொன்னாங்க. நான் ஜோம் பண்ணேன். அம்மா நீ இன்னைக்கு சரியாயிடுச்சு, நீ போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புனேன். அடுத்த நாள் அதிகாலை 6:30 மணிக்கு எங்கள் சபையில் ஆராதனை. 6:30 மணிக்கெல்லாம் அந்த குடும்பம் தான் ஃபஸ்ட்டு வந்து உட்காந்துச்சு. வந்து உட்காந்த உடனே ஆராதனைலாம் முடிச்சுட்டு அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், ஏம்மா எப்படி நைட்டு தூங்குனேன்னு கேட்டேன். அந்த பிள்ளை சொல்லிச்சு, ஐயா 3 மாசமா என் வாயில தான் சுவாசிச்சுட்டு இருந்தேன், நேற்று ஜோம் பண்ணிட்டு போய் படுத்த மூக்கில் சுவாசிக்கும்படி கர்த்தர் அற்புதம் செய்தான். கவனிங்க ஐயா, எங்களை திருப்பி செக்கப்புக்கு வர சொல்ல. நான் சொன்னேன் தைரியமா போ, ஒண்ணுமே இருக்காது. ஆமேன்னு சொல்லுங்க. செக்கப் பண்ணி பார்த்தாங்க, எலும்பும் தோலுமா இருந்துச்சு. அந்த பிள்ளை எலும்பும் தோலுமா இருந்துச்சு. செக்கப் பண்ணி பார்த்தா முன்னாடி எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்கும் ஜெபிச்ச பிறகு எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு சிறு பிள்ளையின் இருதயத்தை போல கர்த்தர் அந்த இருதயத்தை மாற்றி விட்டார். எல்லாம் எங்க ஊர்ல இன்னைக்கு சாட்சியா இருக்கிறாங்க. கையை உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லுங்க. சத்தம் ஒரு அலேலியா சொல்லுங்க. ஒரு நாள் கன்னியாகுமரியிலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால். ஐயா என் குழந்தை பிறந்த நாள்ல இருந்து 3 நாள் விக்கல் எடுத்துக்கிட்டே இருக்கு, ஒரு சொட்டு கூட பால் உள்ள போல, ஜோம் பண்ணுங்க ஐயா. யாருன்னே தெரியாது எனக்கு. ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நான் சண்டே சர்வீஸ்க்கு கார் ஓட்டிக்கிட்டு போறேன், இன்னொரு இடத்துக்கு பிரசவம் பண்றதுக்காக போயிட்டு இருக்கும்போது காரை ஓரமா நிறுத்தி, ஆண்டவரே நான் சொன்னேன், ஐயா ஃபோனை கொண்டு போய் அந்த பிள்ளை பக்கத்தில் வைங்க, லவுட் ஸ்பீக்கரில் போடுங்கன்னு சொன்னேன். ஐயா யாரையுமே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க, நானே கண்ணாடியிலேருந்து தான் என் குழந்தைய பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொன்னார். நான் சொன்னேன் பரவாயில்லையா, நீங்கள் நிற்கிற இடத்துலையே நான் ஜோம் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே நில்லுங்க. ஆனால் ஒன்று நான் ஜோம் பண்ணேன். அந்த இந்து சகோதரன் அந்த ஐசியூ வார்டுக்கு முன்னால் முழங்கால் போட்டு இயேசுவேன்னு கதறிக்கிறாரு. பிரலிலியா சொல்லுங்க பார்க்கலாம். சோதரம் ஜோம் பண்ணிவிட்டு நான் சர்வீஸ் போயிட்டு வந்து பார்த்தேன், ஃபோனில் நிறைய மிஸ்ட் கால் எடுத்து பார்த்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணேன். உடனே சொன்னார், ஐயா நீங்கள் ஜெபிச்சு ஃபோன் கட் பண்ண உடனே விக்கல் நின்றுச்சு, பிள்ளை பால் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வந்துட்டாங்க, கன்னியாகுமரியிலிருந்து தேடி வந்துட்டாங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். இப்ப வரேன். தாவீது கர்த்தருடைய அபிஷேகத்தை சுமக்கிற ஒரு பாத்திரம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். தாவீதுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். காட்டில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு கூட இருந்தார். நல்லா கவனிங்க, சொல்லி முடிக்கிறேன். அப்போ ஒரு விசை சிங்கம் அவனுக்கு எதிரிட்டு வந்தது. சிங்கம் எப்படி வரும் சொல்லுங்க? சிங்கம் எப்படி வரும்? சிங்கிளா வருமா? சிங்கம் எப்படிங்க வரும்? பயங்கரமா வருமா? நான் சொல்றேன், உங்கள் எதிராளியாகிய பிசாசு கெச்சிக்கிற சிங்கம் போல எதிர்த்து வருவோம். சிங்கம் எப்படி வரும்னா எதிர்த்து எதிர்த்து. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா பல நபர்கள் எதிர்த்து வருகிறார்கள், எதிர்த்து வருகிறார்கள். உன் வேலை ஸ்தலத்தில் உனக்கு விரோதமா சிலர் எதிர்த்து வருகிறார்கள். உன் குடும்பத்துக்கு விரோதமா சிலர் எதிர்த்து வருகிறார்கள். நீ செய்கிற தொழிலுக்கு விரோதமாய் சிலர் எதிர்த்து வருகிறார்கள். கையை உயர்த்துங்க. இன்னைக்கு தேவன் ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். அது என்ன அபிஷேகம் தெரியுமா? சிங்கம் போல எதிர்த்து வருகிற பிசாசின் வாயை கிழித்து எறியக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இந்த காலை ஆராதனையில உங்கள் மேலே ஊற்றி கொண்டிருக்கிறார். கையை தட்டி பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோங்க பிரதர். ஒரு உன் தொழிலுக்கு விரோதமா, உன் குடும்பத்துக்கு விரோதமா, உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமா சிங்கம் போல எதிர்த்து வருகிற பிசாசை நல்லா 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 ஒரு அக்கினி இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய வல்லமை, இதுவரைக்கும் நீ பெற்றாத ஒரு வல்லமை, சிங்கத்தின் வாய்களை கிழிக்கிற ஒரு அபிஷேகம். எதிர்த்து வருகிற பிசாசை ஜெயிக்கிற அபிஷேகம். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க. சிங்கம் எதிர்த்து வரும். இன்னைக்கு எவன்லாம் உனக்கு விரோதமா எதிர்த்து வரானோ கர்த்தர் அவனை உன் காலுக்கு கீழே கொண்டு வருவார். எவன் உனக்கு விரோதமா குழியை வெட்டுறானோ அந்த குழி அவனுக்கே திரும்பும். எவன் உனக்கு விரோதமா பட்டயத்தை எடுக்கிறானோ அந்த பட்டயம் அவனையே சங்கரிக்கும். எதிர்த்து வருகிற பிசாஸ். சிங்கம்னா என்னது? எதிர்த்து வருகிற. ரெண்டாவது என்ன வந்துச்சு? எல்லாரும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன சிங்கம் எப்படி வரும்? எதிர்த்து வரும்.
ரெண்டாவது கரடி எப்படி தெரியுமா வரும்? கரடி, தம்பி நீங்க வா, நீ நான் வா. கரடி எப்படி தெரியுமா வரும்? கரடி என்ன பண்ணும் சொல்லுங்க? கரடி என்னங்க பண்ணும்? பாக்கெட்ல வச்சுக்கோ கர்ச்சிப்பு. என்னங்க பண்ணும்? பார்த்த உடனே கட்டி பிடிச்சுக்கோ. என்ன பண்ணிக்கோ? கட்டி பிடிச்சுக்கோ. என்ன கட்டி பிடிச்சுக்கோ, கட்டி பிடிச்சுக்கோ. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எப்ப 2 கையை வச்சு கட்டி பிடிப்பா, நான் சொல்ற வரைக்கும் கட்டி பிடிச்சுக்கோ. இன்னைக்கு சில பிசாசு உன்னை இப்படி கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்குது. நல்லா பிடிச்சி டைட்டா பிடி. ஒரு இடத்துல போய் இப்படி கட்டி பிடிக்க சொன்னேன், எனக்கு குடலே வெளியே வர மாதிரி கட்டி பிடிச்சிட்டான். கவனிங்க, நான் சொல்ற வரைக்கும் விடக்கூடாது, ஓகே? இன்னைக்கு கரடி பிசாசு நிறைய பேரை கட்டி பிடிச்சிருக்கு. இந்த கரடி பிசாசுனா என்ன தெரியுமா? நீ எங்க போனாலும் வரும். முன்னாடி போனா முன்னாடியே வரும், பின்னாடி போனாலும் பின்னாடியே வரும். டைட்டா பிடிச்சிக்கிட்டே இரு. லெஃப்ட் சைடில் போனான்னா லெஃப்ட் சைடில் வரும், ரைட் சைடில் போனாலும் ரைட் சைடில் வரும். இன்னைக்கு நிறைய பேருக்கு வீட்டுக்கு போனா பிரச்சனை, வேலைக்கு போனா பிரச்சனை, கடைக்கு போனா பிரச்சனை, ரோட்ல கார் ஓட்டிட்டு போனா போறேன் வரவெல்லாம் திட்டிட்டு போறான். இதுதான் கரடி பிசாசு. என்ன பிசாசு? சத்தமா சொல்லுங்களேன். கரடி பிசாசு. நான் விசுவாசிக்கிறேன் தாவீதும் கரடியும் கட்டி பிடிச்சி பேசியிருப்பாங்க. கரடி கரடி, உனக்கு என்னை பற்றி தெரியாது, நான் ரொம்ப மோசமான ஆள். ஏற்கனவே ஒரு சிங்கம் ரொம்ப டேஞ்சர் ஆகி போச்சு. ஒரு அலையிலியா சொல்ல மாட்டேறீங்களே, ரொம்ப டேஞ்சர் ஆகி போச்சு. இன்னைக்கு நீ என்ன ஆக போறன்னு எனக்கே தெரியல. ராமன் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். தேவனுடைய அபிஷேகம் தாவீதின் மேலே இருந்தது. தேவனுடைய அபிஷேகம் தாவீதின் மேலே இருந்தது. தேவனுடைய அபிஷேகம். நல்லா கவனிங்க, இந்த பிசாசு நீ விடணும்னு நினைச்சாலும் அது உன்னை விடாது. நீ வெளியே வரணும்னு நினைப்ப. வாலிப பிள்ளைங்க நல்லா கேளுங்க, இன்னைக்கு சில கரடி பிசாசு உன்னை பிடிச்சிருக்கு. நீ வெளியே வரணும்னு நினைக்கிற, ஆனா அது உன்னை வெளியே விட மாட்டேங்குது, இழுக்குது பின்னாடி இருந்து. வாடா வாடா, நீ வெளியே வரணும்னு நினைக்கிற, விட மாட்டேங்குது. இதுதான் கரடி பிசாசு. நல்லா கவனிங்க, ஒரு ஆத்துல பயங்கரமான காட்டாத்து வெள்ளம் வந்துகிட்டு இருக்கு. டைட்டா பிடி. காட்டாத்து வெள்ளம். இந்த வெள்ளத்துல பல காரியங்கள் வந்துட்டு இருந்த உடனே வாலிப பசங்களாம் போய் பிடிக்கிறான். எல்லாம் எடுத்துட்டு வரானுங்க, பொருள்லாம் எடுத்துட்டு வரானுங்க. தூரத்தில் ஒரு கருப்பு கலர் மூட்டை வந்துச்சு. உடனே ஒருத்தர் மேலே இருக்கவன் சொன்னான், மச்சான் அங்கே வர மூட்டை எனக்கு தான்டா சொந்தம் அப்படின்னா. ரைட்டா, நீயே எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. மூட்டை உருண்டு வந்துச்சு, பக்கத்தில் வந்துச்சு. மேலே இருக்கிறவன் பிடிச்சி தள்ளி விட்டானுங்க. போய் மூட்டையை எடுத்துட்டு வாடா. இவன் நீச்சல் அடித்தான், போனான், மூட்டையை போய் கப்புன்னு கட்டி பிடிச்சான். அல்லேலூயா. கரைக்கு இழுக்கிறான், வர மாட்டேங்குது, வெயிட்டு. இழுக்கிறான் வர மாட்டேங்குது. டே மச்சான் வா, இழுத்துட்டு வான்னு மேலே இருக்கவன்லாம் கத்துறான். அப்போ அவன் உள்ள இருந்து சொன்னான், மச்சான் இழுக்க முடியல. உடனே மேலே இருக்கிறவங்க எல்லாம் சொன்னானுங்க, எப்பா இழுக்க முடியலன்னா விட்டுரு, வெள்ளம் பயங்கரமா வந்துகிட்டு இருக்குது, விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்னான், மச்சான் நான் விட்டாலும் அது என்னை விட மாட்டேங்குதுடா. என்னதுன்னு பார்த்தா கரடி. இன்னைக்கு நீ விடணும்னு நினைக்கிற வாலிப தம்பி சில பாவத்தை, ஆனா அது உன்னை விட மாட்டேங்குது. சில பாவத்துல இருந்து நீங்க வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க, கரடி பிசாசு உன்னை வெளியே வர விட மாட்டேங்குது. நீங்க கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்குள்ளே நான் ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறேன், உனக்குள்ளே ஒரு ஆவியை கொடுக்கிறேன், உனக்குள்ளே ஒரு வல்லமையை கொடுக்கிறேன். நீ ஜெயிக்க முடியாத பாவத்தை இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கும்படியான ஒரு வல்லமை. நல்ல கையை தட்டி பெற்றுக்கோ. ஒரு நல்ல 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 வாலிப தங்கச்சி எல்லாம் கையை தட்டி பெற்றுக்கோ. ஒரு வாலிப தம்பி கை தட்டி பெற்றுக்கோ. நீ விட முடியாத காரியத்தை விடுறதுக்கு தேவனுடைய வல்லமை உனக்கு தேவை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். சிங்கம், கரடி. மூணாவது கோலியாத். ஒரு ஆமென் சொல்லுங்க, நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. கோலியாத் சைஸ் பெருசா இருக்கு. இன்னைக்கு ஏன் இதை சொல்றேன்னு தெரியுமா? கையை வைத்து சொல்லுங்க, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக
நீ சமபூமியாவாய். எவ்வளோ பெரிய கோலியாத்தா இருந்தாலும் சரி, அவன் உன் கால் கீழே தான் வந்து விழுந்தாகணும். கையை தட்டி பெற்றுக்கோ, வார்த்தையை பெற்றுக்கோ, வார்த்தையை பெற்றுக்கோ, வார்த்தையை பெற்றுக்கோ. கவனிங்க, கோலியாத் 40 நாள் பாளையத்தில் வந்து நிற்கிறான். வந்து கர்ச்சிக்கிறான். அப்படியே முழு ஆர்மியும் பயந்து போய் நிற்குது. சி மைனர். பெரிய ராட்சதனை பார்த்து கமான் ஓடி ஒளிஞ்சதையா. இஸ்ரவேல் ராணுவமே பயந்து போய் நிக்குது. கோலியாத்து சொல்றான், எவனுக்காது தில்லு இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து ஒத்தைக்கு ஒத்த மோதி போடுறான். என்ன இருந்துச்சுன்னா சத்தமா சொல்லுங்க, தில்லு. சென்னை பாஷையில சொன்னா, எவன் நெஞ்சிலையாவது மஞ்சா சோறு இருந்துச்சுன்னா. என்ன சோறு? இன்னும் அழகா சொல்லுவாங்க பயலுவ, லெமன் ரைஸ் இருந்தா வந்து மோதி பாடுறா. நெஞ்சில லெமன் ரைஸ், மஞ்சா சோறு. கோலியாத் வந்து இப்படிதான் நிக்கிறான். இஸ்ரவேல் ராணுவத்துல ஒருத்தனுக்கும் மஞ்சா சோறு இல்லை. அல்லேலூயா. தாவீதுடைய அண்ணன் ஒருத்தன் பேரு ஷம்மா. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. தாவீது அப்பா அனுப்புறாரு, யுத்த காலத்துக்கு போவாங்க, அண்ணனுக்கு போய் ஆகாரம் கொடு. என்ன நடக்குது? இவன் யுத்த காலத்துக்கு போறான், ஷம்மா கிட்ட போறான். ஷம்மா என்னடா பண்ற? சும்மா நிக்கிறேன்டா. ஷம்மா என்ன பண்றான்? சத்தமா சொல்லுங்க, சும்மா நிக்கிறேன். யாருமே கோலியாத்திட்ட யுத்தத்துக்கு போக முடியல. அவனுடைய உருவம், அவனுடைய சத்தம் பயம்புறுத்துறது போல இருந்துச்சு. ஹல்லேலூயா. தாவீது சொல்றான், இந்த பெலிஸ்தியனிடத்தில் யுத்தம் பண்ண நான் யார்கிட்ட கேட்கணும்? சவுல் ராஜா கிட்ட போ. சவுல் ராஜா கிட்ட போறான். சவுல் ராஜா கிட்ட போன உடனே சவுல் ராஜா கிட்ட சொல்றாரு, எப்பா எங்க ராணுவத்தாலே முடியல, நீ எப்படி? அப்போ ராஜா கிட்ட தாவீது சொல்றான், ராஜாவே, ஒரு விசை நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது சிங்கம் எனக்கு எதிரிட்டு வந்தது. இன்னொரு விசை கரடி எனக்கு எதிரிட்டு வந்தது. விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். கவனிங்க. இப்ப சொல்றாரு ராஜா, சரிப்பா போ யுத்தத்துக்கு. ராஜ வஸ்திரம் கொடுக்கறான், யுத்த வஸ்திரத்தை கொடுக்கறான். ஒன்னும் பத்தல, எல்லாத்தையும் தூக்கி போட்டு கையில 5 கல்லு கையில வச்சிருந்தான் பையில. அதிசயம்தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. 5 கல்லை எடுத்துட்டு கவன் எடுத்துட்டு கோலியாத்து கிட்ட போறான். தூரத்திலே தாவீது வருகிறதை கோலியாத் கண்டு என்ன பேசினா? அவன் இளைஞனும் சௌந்தரியம் உள்ளவன் என்று கண்டு தன் இருதயத்திலே அவனை அசட்டை பண்ணினான். எல்லாரும் சொல்லுங்க, எதை பார்த்து அசட்டை பண்ணானா? அவன் உருவத்தை பார்த்து. அதனாலதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், வயசை பார்க்காத, சைஸை பார்க்காத. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க, வயசை பார்க்காத, சைஸை பார்க்காத. கவனிங்க கவனிங்க. நான் சில இடத்துல பிரசங்கம் பண்ண போவேன். ஃபோனில் கூப்பிட்டுருப்பாங்க, என்ன ஃபோனில் கூப்பிடுவாங்க. பாஸ்டர் வரீங்களா பிரசங்கத்துக்கு? ரைட் வரேன். போனா அங்கே போய் இறங்குனா சொல்லுவாங்க, பாஸ்டர் வந்துட்டாரான்னு கேட்பாங்க. எப்படி? பாஸ்டர் வந்துட்டாரா? ஐயா நான் தான் பாஸ்டர். இல்லை, பிரசங்கம் பண்ணுற பாஸ்டர் வந்துட்டாரா? ஒரு இடத்துக்கு போனேன், பெரிய சபை, ஒரு 3000 பேர் இருக்கிற சபை, ஒரு அமாவாசை ஜெபம். அந்த இடத்துக்கு போனால் அவர் என்னை ஃபோனில் தான் கூப்பிட்டார், அந்த சீனியர் பாஸ்டர். அப்போ நான் வெளியே போய் வந்தேன், வெளியே போய் நின்று இறங்குனேன். அசிஸ்டன்ட் பாஸ்டர் வந்து என்னை பிக்கப் பண்ண, பாஸ்டர் வந்துட்டாரான்னு கேட்டால் நான் தான் பாஸ்டர். உடனே உள்ளே கூப்பிட்டு போனாங்க. சீனியர் பாஸ்டர் எனக்கு ஒரு தோத்திரம் கூட போடலை. ஏன்னா அவருக்கு என்னை பார்த்து பாஸ்டர்னு ஏற்றுக்கொள்ளவே முடியல, ஜீரணிக்கவே முடியல அவரால். இல்லையா சொல்ல மாட்டேறீங்களே, ஜீரணிக்க. அவர் இப்படி உட்காந்துருக்கிறார். நானும் 12 மணி வரைக்கும் தோத்திராண்டவரேன்னு உட்காந்துருக்கிறேன். சோத்திரம். மைக்கு என் கையில் வந்துச்சு. ஆவியானவர் பலமாக இறங்க ஆரம்பித்தார். ஆல்டர் கால் கொடுத்தேன். பேய் பிசாசுலாம் அலறி அடிக்க ஓடைய ஆரம்பிச்சுது. மேலே இருக்கிற பாஸ்டர் கீழே இறங்கி போய் பேயை ஓட்ட ஆரம்பிச்சிட்டார். ஆமீன் சொல்லுங்க. உள்ளே வரும்போது தோத்திரம் கூட போடாத பாஸ்டர், போகும்போது பாஸ்டர் நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும் பாஸ்டர். 3 மீட்டிங் கண்டினியூவாக புக் பண்ணிட்டார் ஓப்பனரில். கையை தட்டுங்க நல்லா சத்தமாக.
ஏன் தெரியுமா? வயசை பார்க்கறது சைஸை பார்க்கறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வயசை பார்க்காத, சைஸை பார்க்காத, உள்ள இருக்கிற ஆண்டவரை பாரு. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, முடிக்க போறேன், பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். ரைட், கிளைமேக்ஸ் இப்பதான் சொல்ல போறேன், கவனிச்சுக்கோங்க. இந்த கோலியாத்து இளைஞனும் சௌந்தரியனும் அசட்டை பண்றான் பாருங்க தாவீதை பார்த்து. அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறான், நீ தடியோடும் கல்லோடும் என்கிட்ட வர்றதுக்கு நான் என்ன? சத்தமா சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தாவீது காதுல ஒரு அனிமலுடைய பேர் புதுசா விழுது, நாய். நாய் நாய் நாய். இந்த பழைய காலத்து படத்திலலாம் பார்த்தீங்கன்னா அம்மா 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 அப்படின்னு விழும் பார்த்தீங்களா? அதை மாதிரி தாவீது காதுல நாய் 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 இந்த வார்த்தை உழுது பாருங்க. இவன் ஃப்ளாஷ்பேக் போயிட்டான். நான் முதல்ல அடிச்சது சிங்கம், ரெண்டாவது அடிச்சது கரடி, இப்போ அடிக்க போறது. கைய தட்டையா, புரிஞ்சவங்க கை தட்டுங்க. இப்ப அடிக்க போறது. அப்ப நாய் அடிக்கிறதுக்கு என்ன வேணும்? அதுதான் தாவீது கையில இருந்துச்சு. நீ பிசாச கவுத்துறதுக்கு என்னென்னமோ யோசனை பண்ற. சிம்பிளா ஒரு கல் எடுத்தாலே போதும், ஓடி போயிடுவான். உங்களை ஒரு நாய் வேகமா ரோட்ல விரட்டிக்கிட்டு வருதுன்னா கீழே குனிஞ்சு ஒரு கல் எடுத்து இப்படி திரும்பி பாருங்க, வந்த ஸ்பீட்ல ஓடி போயிடும். இன்னைக்கு பிசாசு, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, பிசாசு சிங்கம் கிடையாது, அவன் ஒரு நாய். அந்த நாயை ஜெயிக்கிறதுக்கு அபிஷேகம்ன்ற கல்ல கர்த்தர் உன் கையில கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் வேணும்? கையை தட்டி பெற்றுக்கோ, 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 பெற்றுக்கோ. இப்பொழுது ஒரு வல்லம் இறங்கட்டும், வல்லம் இறங்கட்டும் பிரதர். ஒரு பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவா. எல்லாம் எழுந்து நிற்கலாம். இந்த அபிஷேகம் எனக்கு வேணும்ன்றவங்கள முன்னால ஓடியாங்க. இப்படி வாங்க ஸ்டேஜ் பக்கத்துல. அநேக முத்துக்கள் இங்க இருந்து வெளியே எழும்புகிறத நான் பார்க்கிறேன். ஒரு அநேக முத்துக்கள். வாலிப பிள்ளைங்களே, அம்பிமார், நீ ஒரு முத்து, கர்த்தருக்கு நீ ஒரு சொத்து. நல்ல கையை உயர்த்தி வாயை திறந்து என்ன பயன்படுத்தும் ஆண்டவரே, என்ன பயன்படுத்தும் ஆண்டவரே. இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை, தாவீதுக்குள்ளே ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள ஊற்ற போகிறார். ஜெபம் ஜெபம் ஜெபம், துதி துதி, ஆராதனை ஆராதனை, புதுப்பாடல் புதுப்பாடல், யுத்தம் யுத்தம், எழுப்புதல் எழுப்புதல், உத்தரவாதம் உத்தரவாதம், ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இயேசுவோடு 1 மணி நேரம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை மாலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாட கூடுகை புதன்கிழமை தோறும்
மாலை 7 மணிக்கு. பெருமூச்சு இரவு ஜெபம் இரண்டாம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேரம் துதி ஆராதனை தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசிகள் 9500373818. தொலைபேசி எண் 0461231022. வாருங்கள் ஆராதிப்போம், வாருங்கள் உயர்த்துவோம், வாருங்கள் யுத்தம் செய்வோம்.